நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகங்களுடைய வரிசையில் பஞ்சமகா புருஷ யோகங்களில் நம்ம இதற்கு முன்பு குரு தரக்கூடிய ஹம்ச யோகம், புதன் தரக்கூடிய பத்ர யோகம், அதே போல் செவ்வாய் பகவான் தரக்கூடிய ருச்சக யோகம், இது போன்ற யோகம்லாம் பார்த்தோம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் தரக்கூடிய சச யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இந்த சச யோகம் ஒருவருக்கு இருந்ததுன்னா அதிகப்படியான ஜனவசியத்தை அவர் பெறுவார் என்று சொல்லலாம். ஏன்னா சனி நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, சாமானிய மக்களுடைய தலைவன். ஜனவசியம், அதாவது ரொம்ப ஏழைகளின் அதாவது ஏழை நிலையில் இருக்காங்கல்ல, அவங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் தருவாருங்க. பொது ஜன தொடர்பை சனி பகவான் தருவாருங்க. அப்போ இந்த சசயோகம் பெற்றிருப்பவர்கள் எளிய மனிதர்களை அணுகக்கூடிய அமைப்பிலும் அந்த ஜனங்களுடைய ஒரு தலைவனாக பரிணமிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் என்று சொல்லலாம். சனியின் காரகத்துவ தொழில்களில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சனியினுடைய காரகத்துவ தொழில் என்னென்ன? இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், அதே போல் இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், இந்த க்ரஷர்னு சொல்கிறோமோ அது போன்ற விஷயங்கள், இது போன்ற சனியின் காரகத்துவ தொழில்களில் பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை இந்த சசயோகமானது தரும் என்று சொல்லாங்க. சசயோகம்னா எப்படி இருந்தால் சார் ஒரு ஜாதத்தில் சசயோகம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சனி பகவான் லக்னம், அதாவது கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அமரக்கூடிய தன்மை. கேந்திரத்தில் அவர் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்தால் அந்த ஜாதகத்திலே சசயோகமானது இருக்கின்றது என்ற அமைப்பில் வரும். அப்போ இது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சசயோகமானது கிடைக்கின்றதா என்றால் அவ்வாறு இல்லை என்று தாங்க சொல்ல முடியும். சரலக்னங்களுக்கும் ஸ்திர லக்னங்களுக்கும் இந்த சசயோகம் அற்புதமாக இருக்கின்றது. ஆனால் உபய லக்னங்களுக்கு அது போன்ற அமைப்பானது இல்லை என்று சொல்ல முடியுங்க. இப்போ சரலக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 10 குடையவனாகவும் சனி வராரு, 11 குடையவனாக வராரு. அவர் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்வது சிறந்த சசயோகத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு யோகத்திலே மிக முக்கியமாக பாவகர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து அவர் ஆட்சி பெற்று இருப்பதை விட அவர் சுபகரங்களுடைய தொடர்பை பெற வேண்டும் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ இந்த மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்த சனி ஒரு குருவின் தொடர்பில், ஒரு சுக்கிரனுடைய இணைவில், ஒரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கும்போது அற்புதமான அந்த சசயோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மையை தருவார் என்று நம்ம சொல்லலாங்க. நீங்கள் கடக லக்னம் அப்படி எடுத்திங்கன்னா கடக லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய தன்மை, அதே போல் 4ஆம் இடத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று அமரக்கூடிய தன்மை, கடக லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய தன்மை, கடக லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்கின்ற இடத்துல சனி பகவான் உச்சம் ப்ளஸ் வக்ரம் அமைந்து சிறந்த சசயோகத்தை திரு கலைஞர் ஐயா அவருடைய ஜாதகத்தில் வழங்கியது என்று சொல்லலாம். ஒரு அற்புதமான அந்த சசயோகம் பெற்ற அந்த சனி திசையில் தாங்க திரு கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக முதல் முறையில் பொறுப்பேற்றது அந்த சனி பகவானுடைய திசையில் தான். அப்போ அந்த கடக லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றது சிறந்தது. தனித்த புதனின் பார்வையிலே அவர் இருப்பார். அப்போ 4ஆம் இடத்திலே அவர் உச்சம் பெற்றும் அடைந்தால் சிறப்பல்ல. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேரடி வலு பெறக்கூடாது. அவர் ஆட்சியானால் வக்ரமாவது சிறந்தது. அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஒரு கேதுவோடு இணைவது சிறந்தது. இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது சனியின் காரகத்துவம் அங்கே நல்ல காரகத்துவமாக மேலோங்கி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் என்று சொல்லலாம். அப்போ கடக லக்னத்திற்கு அற்புதமான ஒரு சசயோகமாக திரு கலைஞர் அவருடைய ஜாதகத்தில் இருந்தது என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று அமரக்கூடிய தன்மை உண்டு. அதற்கு அடுத்ததில் 4ஆவது இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து சிறந்த சசயோகத்தை ஏற்படுத்தி தருகின்றார் என்று சொல்லலாம். சனி சுபத்துவம் அடைந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அவருடைய தசாகாலங்களிலே என்று சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம். மகர லக்னம் என்கின்ற சரலக்னத்திற்கு லக்னத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்வதும், லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே
தசம கேந்திரத்திலே அந்த துலாம் ராசியிலே அவர் உச்சம் பெற்று அமரும்போது சிறந்த சசயோகத்தை அவர் ஏற்படுத்தி தருகின்றார் என்று சொல்லலாங்க. அதே போல ஸ்திர லக்னம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப லக்னத்திற்கு 9க்கும் 10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அந்த 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்திலே ஆட்சி பெற்று ரிஷப லக்னத்திற்கு இந்த சச யோகத்தை வாரி வழங்குகின்றார் என்று சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு அவர் 6க்கும் 7 கூடியவராக இருந்தாலும் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து ஒரு குருவின் பார்வையை பெறும்போது அற்புதமான சசயோகத்தை அவர் வழங்குகின்றார் என்று சொல்லலாம். விருச்சக லக்னத்திற்கு 3க்கும் 4 கூடியவராக வரக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து சிறந்த சசயோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாங்க. கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்திற்கு அவர் லக்னத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து சிறந்த சசயோகத்தை தருகின்றார். அதாவது லக்னம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் இது போன்ற இடங்களில் அவர் ஆட்சி உச்சம் பெறுவதில் சனி பகவான் எப்போதுமே தனித்து ஆட்சி பெறுவதோட ஒரு சுபகிரகத்துடைய பார்வையை பெறுவது என்பது அற்புதமான சசயோகத்தை வாரி வழங்குகின்றார் என்று சொல்லலாங்க. சசயோகம் கிடைக்கப்பட்டவர்கள் ஜன வசியத்தை பெற்றவராகவும் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஜாதகமாகவும் அந்த ஜாதகமானது இருக்கும் என்று சொல்லலாங்க. சனியின் காரகத்துவத்தில் பெரிய அளவில் பிழைக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.